வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரௌனவுன்னா என்ன, ப்ரௌனவுனோட கைண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? இனிமேல் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ப்ரௌனவுனோட கைண்ட்ஸை வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டா? ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பர்சனல் ப்ரௌனவுன். ஸோ பர்சனல் ப்ரௌனவுனோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேஸானது விஷயம். இதில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் நம்ம அடுத்தடுத்த விஷயம் கரெக்டாக கற்றுக்க முடியல இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். பாருங்க, இப்போ பர்சனல் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஐ, வி, யூ, யூ, தே, ஹி, ஷி, இட். ஸோ நான் எந்த ஆர்டரில் இந்த பர்சனல் ப்ரொனவுன் எழுதியிருக்கணும், இதே மாதிரி ஆர்டரில் நீங்கள் இந்த ப்ரொனவுன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நம்ம டென்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். நான் டென்சஸ் நடத்தும் போது உங்களுக்கு இந்த ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சிலரி வேர்ப்ஸு அப்புறம் மெயின் வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறது வந்து நான். உங்களுக்கு தமிழ்லையும் தெரியணும் இல்லையா? தமிழில் தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிதல் இருக்கும். ஓகேவா? ஏன்னா தாய்மொழி வழியாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கும் போது தான் ரொம்ப ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே பதியும், நல்ல புரிதலும் ஏற்படும். ஓகேவா? ரைட். இப்போ ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாம் நாங்கள், யூ நீ, யூ நீங்கள். இப்போ இது எதுக்காக நான் உங்களுக்கு தனித்தனியாக எழுதியிருக்கேன் அப்படின்னாக்கா, தமிழில் பொறுத்த வரைக்கும் நீ நீங்கள் அப்படின்னு ரெண்டு வேர்டு இருக்கு இல்லையா? ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே வேர்டு தான். நம்ம யூ அப்படிங்கிறது அதுக்குள்ளே என்ன இருக்கும், நீ நீங்கள் ரெண்டு வேர்டும் அதுலேயே அடங்கிடும். ஓகேவா? அதனால் நம்ம புரியணுங்கிறதுக்காக தான் யூ ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன். ஓகேவா? யூ நீ, யூ நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே அவர்கள் அவைகள். ஓகேவா? ஸோ மோர் தென் ஒன் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் அல்லது மனிதர்கள் போயிட்டாலே அது என்னது, ப்ளூரல் ஃபார்ம், பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது அவர்கள். இப்போ ஒருத்தருக்கு மேலே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து தே. ரெண்டு ஆடுகள் இருக்குன்னா அது தே, ரெண்டு மரங்கள் இருந்தால் அது தே, ரெண்டு பழங்கள் இருந்தால் அது தே, ரெண்டு பறவைகள் இருந்தால் அது தே. ஓகேவா? அதே மாதிரி இப்போ தேங்கிறது வந்து அவர்கள் மனிதர்களும் புளூரலில் குறிக்கும், விலங்குகள் பறவைகள் மற்ற பொருள்களையும் குறிக்கும். ஓகேவா? தேங்கிற வார்த்தை. அடுத்தது ஹி அப்படின்னா அவன், மரியாதைக்குரிய அவர். இப்போ நம்ம வந்து சின்ன பையனா இருந்தாக்கா அவன்னு சொல்லுவோம், பெரியவங்க இருந்தால் அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வேர்டு தான். ஹி அப்படின்னாக்கா அது சின்ன பையனையும் குறிக்கும், பெரியவங்களையும் அந்த அவருங்கிறதுக்கும் மரியாதை நிமித்தமாகவும் குறிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஷி அவள் அவர். அடுத்தது வந்து இட் அது, ஏதாவது ஒரு விலங்கு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அது. எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குன்னா அது. ஓகேங்களா? ஒரு பறவை இருந்தால் அது. இப்போ இட் அப்படிங்கிறது அது அப்படின்னு பொருள்படும். ஓகேவா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ, வி, யூ, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரௌனவுன்ஸ் வந்து பர்சனல் ப்ரௌனவுன்ஸ்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் தமிழில் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பர்சனும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, மூவிட பெயர்கள்னு இருக்கும். தமிழில் வந்து மூவிட பெயர்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த மூவிட பெயர்கள் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? அந்த தன்மை, முன்னிலை, படர்க்கைங்கிறத நம்ம இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மூவிட பெயர்களை, தன்மை, முன்னிலை, படர்க்கைங்கிற மூவிட பெயர்களை எப்படி இந்த பர்சன்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த தமிழில் சொன்ன இல்லையா, மூவிட பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த விஷயத்தை எனக்கு சரியாக சொல்லித்தராதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரியா? அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக அதை சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இவ்வளோ சிம்பிளான விஷயத்த ஏன் கஷ்டப்படுத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க, இவ்வளோ குழப்புறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கவலை இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வராது. நீங்கள் குழந்தைங்களை சொல்லிக் கொடுக்கும்போது, உங்கள் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். ஓகே? ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமே படாமல் தெரிஞ்சுப்பாங்க. ரைட். ஸோ என்ன அப்படின்னாக்கா, தன்மை அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. யார் பேசுகிறாங்களோ அவங்க வந்து தன்மை. இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, நான் தான் தன்மை. யாருக்கிட்ட பேசுகிறாங்களோ அல்லது யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து யார், முன்னிலை.
ஓகேவா அடுத்து யாரை பற்றி பேசுகிறாங்களோ யாரை பற்றி ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி ஏதாவது ஒரு விலங்கை பற்றி இல்லை ஏதாவது ஒரு பொருளை பற்றி ஏதாவது நடந்த இன்சிடென்ட் நபர்களை பற்றி ஃப்ரெண்ட்ஸை பற்றி ரிலேட்டிவ்ஸ் பற்றி ஏதாவது பேசும்பொழுது அவங்க வந்து படற்கை ஓகேங்களா இது தமிழில் இருக்கு இல்லையா அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் வந்து தன்மைங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மைங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் முன்னிலைங்கிறது செகண்ட் பர்சன் படற்கைங்கிறது தேர்ட் பர்சன் அவ்வளோதான் வேற எதுவும் கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்றதுக்குள்ளே நம்மளுக்கு அப்படியே பாதி விஷயங்கள் வந்து குழப்பத்தில் அழுந்துரும் ஓகேவா ஸோ அந்த குழப்பம் இனிமேல் வராது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த ஐ வி யூ தே ஹீ ஷீட் இருக்கு இல்லையா இந்த ஐ வி யூ தே ஹீ ஷீட்டுங்க வந்து நம்ம எப்படி கரெக்டாக வந்து இந்த பர்சன்ஸுக்குள்ளே நம்ம அடக்கிறது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சனில் நம்ம பிரிக்கணும் எதெல்லாம் செகண்ட் பர்சனாக பிரிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ரைட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து யார் பேசுகிறாங்களோ அவங்க என்னது அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு பேசும்போது ரைட் இப்போ யார் பேசுகிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லையா அப்போ ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நான் பேசுகிறேன் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் பர்சன் பி இப்போ நாங்கள் பேசுகிறோம் என் கூட இன்னொருத்தவங்க இருந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுங்க அப்போ 2 பேர் ஆகிடுது இல்லையா அப்போ 2 பேர் அல்லது நிறைய பேர்னு சொல்லும்பொழுது வந்து வி அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ரைட் அப்போது இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் பி ஃபர்ஸ்ட் பர்சன் இதில் டவுட் இல்லையே ரைட் இப்போ நெக்ஸ்ட் வந்து யூ இது வந்து சொல்லியிருக்கு இல்லையா நீ இப்போ நான் ஒருத்தர் வந்து பேஷன் கேட்குறேன்னு வச்சுக்கேன் நான் பாடம் நடத்திட்டே இருக்கேன் ஒருத்தர் எழுந்து நேற்று ஏன்பா நீ வரலான்னு கேட்குறேன் அப்போ ஒருத்தர் மட்டும் கேட்குறேன் அப்போ யார்கிட்ட பேசுகிறனோ அல்லது யார் கேட்குறாங்களோ உங்கள் செகண்ட் பர்சன் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ இவங்க வந்து யூன்றது வந்து ஒரு நபர் நீ என்று சொல்றது வந்து என்னது செகண்ட் பர்சன் ரைட் இப்போ சொல்கிறேன் இப்போ அந்த பையனை உட்கார சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன் பாருங்கப்பா இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு இதை நீங்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லாக கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ இது வந்து எல்லாத்தையும் பேசுகிறேன் இல்லையா அப்போ நிறைய பேர் இருக்காங்க பன்மையில் இருக்கும்பொழுது என்ன ஆகுது அது செகண்ட் பர்சன் தான் செகண்ட் பர்சன் ஓகேவா அப்போ ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன் யூ செகண்ட் பர்சன் ஓகேவா தே இப்போ அவர்கள் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தேர்ட் பர்சன் சொல்லியிருக்கலாம் ஓகேவா யார் பேசுகிறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன் யாருக்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்க செகண்ட் பர்சன் அல்லது யார் கேட்குறாங்களோ அவங்க செகண்ட் பர்சன் யாரை பற்றி பேசுனாங்களோ அவங்க என்னது தேர்ட் பர்சன் இப்போ எங்கள் வீட்டில் வந்து குட்டி பாப்பா இருக்காங்க பிரபீன் அண்ட் தனிஷா பாப்பா இப்போ 2 பேர் நான் ரொம்ப சுட்டி பசங்க அப்போ 2 பேரை பற்றி சொன்னேன் இல்லையா அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நபருக்கு மேலே போனாலே அவங்க ப்ளூரல் ஃபார்மில் வருவாங்க இல்லையா அப்போ அவர்கள் அவங்க இப்போ இங்கே இல்லை ஓகேவா இல்லாத நபர்களை பற்றி பேசும்போதோ அல்லது இருக்கிற நபர்களை தூரத்தில் இருந்தாலும் என்னதுன்னா அவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது தேன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தேங்கிறது என்னது தேர்ட் பர்சன் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க வந்து என்னது தேர்ட் பர்சன் ஓகேவா அடுத்து பாருங்க இப்போ பிரபீன் என் பையனை பற்றி பேசுகிறேன் இல்லையா இப்போ பிரபீன் சொல்லும்பொழுது ஹீ ஓகேவா அவன் வந்து ஹீல வருவான் இல்லையா அவனும் தேர்ட் பர்சன் தான் அடுத்தது இப்போ ஷீ அப்படின்றப்ப ஏற்கனவே ஒரு பாப்பா அவன் ஷீன்னா அவள்னு சொல்லுவான் இப்போ தனிஷா பாப்பான்னு சொல்கிறான் இல்லையா அவள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சுட்டி பாப்பா ரொம்ப சுட்டியாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பொண்ணு இல்லாத ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறோம் அப்போ அதை பற்றி பேசும்போது அல்லது யாரை பற்றி பேசும்பொழுது அவங்க வந்து தேர்ட் பர்சன் இல்லையா அவங்க இந்த தேர்ட் பர்சனில் வருவாங்க ரைட் இப்போ இட்னா என்ன சொல்லியிருக்கிறேன் மனிதர்களில் குழந்தைகள் மட்டும் குழந்தை மட்டும் இட்டில் வரும் குழந்தைகள் வந்து தே அந்த கேட்டகரியில் வந்துருவாங்க அதுமாதிரி இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது குட்டி நாய்க்குட்டி இருக்குன்னு சொல்லும்பொழுது அப்போ ஒரு பொருளை வச்சு சொல்கிறோம் இல்லையா மனிதர்களில் குழந்தைகளை தவிர்த்து மற்ற பொருட்களை சொல்லும் பொழுது அது ஒரு நபராக இருக்கணும் ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு பறவையாக இருக்கலாம் ஒரு மரமாக இருக்கலாம் வேற ஏதோ ஒன்று ஆனால் சிங்குலராக இருக்கணும் ஓகேவா இது வந்து தேர்ட் பர்சன் ஓகே இப்போ வந்து ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன் யூ செகண்ட் பர்சன் தே ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் ஓகேவா இப்போ நம்ம வந்து 50% லேர்ன் பண்ணியாச்சு ஓகேவா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 50%ல லேர்ன் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னாக்கா நம்ம இந்த பர்சன்ஸ் பிரித்தோம் இல்லையா இப்போ இந்த பர்சன்ஸ் வந்து பிரித்ததில் வந்து அது சிங்குலராக ப்ளூரலாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கரெக்டான வேர்ப் யூஸ் பண்ண முடியும் ஓகே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் ரைட் ஸோ எனக்கு டிவியில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சின்னு பார்த்தாக்க வந்து டோரா புஜி தான் ஏன் அப்படின்னா குழந்தைகளை நல்ல மாதிரியாக மோட்டிவேட் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நிகழ்ச்சி
ஓகேவா? அதில் என்ன சொல்ல அப்படின்னாக்கா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறப்ப என்ன பண்ணோம், நம்ம குழந்தைங்களை ரிப்பீட் பண்ண வைக்கும் பார்க்குற குழந்தைங்கள. அதே மாதிரி தான் இப்போது நான் உங்களுக்கு கொஷின்ஸ் ரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கரெக்டாக எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறதா நினச்சிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக டிவி வந்து டெலிவிஷன் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் தான். நம்ம இதை 2 வே கம்யூனிகேஷனாக மாற்றலாம் இந்த நம்ம சேனல் மூலிமா. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, நான் இந்த பர்சன்ஸ் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவேன். நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக இது வந்து இந்த பர்சன் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஆர் யூ ரெடி நவ்? Okay, let's get started. Okay, right. I, very good. First person. We, you, another you, they, he, she, it. Very good. கரெக்டாக சொல்லிட்டீங்க. ரைட். இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து I, we, you, they, he, she, it கரெக்டாக சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த பர்சன்ஸில் வந்து பேர் வந்தாலும் ஆக்சுவலாக இது என்ன ப்ரௌனவுன். இந்த ப்ரௌனவுனுக்கு ஈக்குவலான நவுன் வந்தாலும் இதே கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இட் அப்படின்னாக்கா இட்டுக்கு பதிலாக ஒரு கேட் இருந்தால் இட், ஒரு பீகாக் இருந்தால் இட். ஓகேவா? அதே மாதிரி ஷீக்கு பதிலாக இப்போ ராணின்னு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஷீ அப்படின்னா ஷீன்னு சொன்னாலும் ராணின்னு சொன்னாலும் ஒன்று தான். ராணின்னு சொல்கிறது வந்து நவுன், ஷீன்னு சொல்கிறது வந்து ப்ரௌனவுன். ஓகேவா? அடுத்தது ராஜா அப்படின்னு சொன்னாலும் கீன்னு சொன்னாலும் ஒரே கான்செப்ட் தான், தேர்ட் பர்சன் தான். ஆனால் பாருங்க, ராஜா அண்ட் ராணின்னு சொல்லும்போது தே. ஓகேவா? 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே 2 அல்லது 3 பேர், 10 நபர்கள் 100 நபர்கள் யார் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்றுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க தே நடந்துடும். ஓகேவா? இப்போ ரைட். இப்போ இது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னென்ன பர்சன்ஸில் எது ஃபர்ஸ்ட் பர்சன், எது செகண்ட் பர்சன், எது தேர்ட் பர்சன் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ வந்து இந்த பர்சன்ஸ்லாம் வந்து சிங்குலரா ப்ளூரலானு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஐன்றது நான் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கு இல்லையா? அப்போ என்னால சிங்குலர் ஒருத்தர், ஐங்கிறது சிங்குலர். பிங்கிறது வந்து என்னது, ப்ளூரல். பின்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறதுனால என்னது ப்ளூரல். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து யூ, இது சிங்குலர். அடுத்தது யூ, இப்போ இந்த நீ, நீங்கள், இது வந்து நீ, இது நீங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதனால ப்ளூரல். அடுத்தது பாருங்க, தே, அவர்கள் அல்லது அவைகள்னு சொல்றோம் இல்லையா, அதனால ப்ளூரல். அடுத்து பாருங்க, இந்த ஹீ வந்து என்னது, ஒரு நபர் மட்டும் குறிக்குதா, சிங்குலர். ஷீ வந்து ஒரு நபர் குறிக்குதா, சிங்குலர். இட் வந்து ஒரு நபர் குறிக்குதா, சிங்குலர். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ ஐ அப்படின்னு சொன்னாக்கா நான் அடுத்து என்ன கேட்க போறேன் அப்படின்னாக்கா, ஐன்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லி அது சிங்குலரா ப்ளூரலான்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், வி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூ செகண்ட் பர்சன் சிங்குலர், another you second person plural, they third person plural, he third person singular, she third person singular, it third person singular, raja third person singular, rani third person singular, raja and rani third person plural, dog third person singular. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணலாமா ஒரு முறை? ரைட். இப்போ நான் கேட்க போறேன். நீங்க என்ன சொல்லணும்னா, நான் ஐன்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லணும். பர்சனை சொல்லி சிங்குலரா ப்ளூரலான்னு சொல்லணும். ஓகேவா? ஆர் யூ ரெடி நவ்? ஓகே, ரைட். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ, இட், பீகாக், ராம், பிரபு, ராஜா அண்ட் ராம், சைல்டு, சில்ட்ரன். வெரி குட், சூப்பர். இப்போ கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம இப்போ இந்த பர்சனல் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்தோம். பர்சனல் ப்ரொனவுனில் அது வந்து பர்சனை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது அந்த பர்சன் வந்து சிங்குலரா ப்ளூரலாங்கிறத பார்த்தோம். ஓகேவா? இன்னும் ஒரே சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இந்த தேர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நவுன்ஸ்லாம் என்னென்ன ப்ரொனவுனுக்குள்ள கன்சிஸ்ட் ஆகும், எதுக்கு ஈக்குவலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டா இந்த கொஸ்டின் ஓவர் ஆகிடும். ஓகேவா? பார்க்கலாமா? ரைட். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரௌனவுன்ஸில் என்னென்ன ப்ரௌனவுன்ஸுக்குள்ளே என்னென்ன நவுன்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆகும், எது அடங்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இப்போவே கொடுத்துட்றேன். என்ன, நீங்கள் நோட் புக் ஏதாவது எடுத்துக்கோங்க, எதனா ஒரு டெக்ஸ்ட் புக் எதுன்னு எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நவுன் இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏதோ அதுக்கு ஈக்குவலான ப்ரௌனவுன்ஸ் எழுதிக்கணும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் ப்ரௌனவுன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அங்கே நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி, இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌனவுன்ஸ் ஹீ
கொடுத்தானா ஒரு 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 பையன் பேர் எழுதிக்கலாம். ஷீன்னு கொடுத்தா ஒரு பொண்ணு பேர் எழுதிக்கலாம். ஓகேவா? இட்னு கொடுத்தாக்க எது வேணா எழுதிக்கலாம். ஒரு அப்படி நம்ம எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஏன் அங்கே அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மழை பொழிகிறது அப்படின்னு சொல்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அது எப்படி சொல்லணும்? இட் ரெயின்ஸ் அப்படி சொல்லணும். மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ரெய்னிங்னு சொல்லணும். அப்போ ரெயின் அப்படிங்கிறது வந்து எதுக்குள்ளே அடங்கும்னா இட் அப்படிங்கிறத ப்ரௌனவுனுக்குள்ளே அடங்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம அது தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளுக்கு இது புரியும் உங்களுக்கு. ரைட். அப்போ ராஜா அப்படின்னு சொன்னாக்கா ஹீ அப்படிங்கிற ப்ரௌனவுனுக்குள்ளே அடங்கும். ஓகேவா? ராஜான்னு சொன்னாலும் ஹீன்னு சொன்னாலும் ஒன்று தான். நம்ம கல்லூரியில் கேட்பாங்க பசங்க, உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க? எங்கள் அண்ணன் தூங்குது அப்படின்னு பதில் சொல்லுவான். இப்போ அண்ணனுக்கு வந்து அதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க? அது டிவி பார்க்குது. இப்படிலாம் பசங்க சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாதனால தான் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க குழந்தை. உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க தூங்குறாங்க, உங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டிவி பார்க்குறாங்கன்னு கரெக்டாக சொல்லணும். அது இதுன்னு சொல்லக்கூடாது. அது இதுன்னு சொல்லலாம். யாரை சொல்லலாம்னா குழந்தையா இருக்கும்போது ஒரு குழந்தைய மட்டும் அதுன்னு சொல்லலாம். சைல்டுன்னு சொன்னால் மட்டும் அது அப்படின்னு யூஸ் பண்ணலாம். மற்ற யாரும் ஹியூமன் பீயிங்ஸில் அது இதுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட். இப்போ ராஜா அப்படின்னு சொன்னால் ஹீ, ராணி அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ப்ரௌனவுன் வந்து ஷீ. ஓகேங்களா? ரைட். அப்போ ராஜா அண்ட் ராணின்னு சொல்லும் போது தே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு நபருக்கு மேலே போயிட்டாலே நிறைய பேர் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க தேன்னு அர்த்தம். ரைட். அடுத்து பீகாக் அப்படின்னாக்கா இச், ஒன்று தானே இருக்கு இல்லையா? அப்போ மனிதர்களை தவிர்த்து குழந்தைகளை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது வந்து அதுன்னு சொல்லும்போது பீகாக், இட். பீகாக்ஸ் ஒரு எஸ் ஆட் பண்ணும்போது நான் ப்ளூரல் ஃபார்மா, அப்போ தே ஆகிடும். அப்போ அது நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதனால தான் த பேர்ட் ஃப்ளைஸ், த பேர்ட்ஸ் ஃப்ளை. சென்டென்ஸ் புரியுதுங்களாக்கா? த பேர்ட் ஃப்ளைஸ், த பேர்ட்ஸ் ஃப்ளை. அப்போ ஒரு சிங்குலராக இருக்கும்போது எப்படி வேர்ப் யூஸ் பண்ணுறோம், ப்ளூரலாக ஆகும்போது எப்படி வேர்ப் சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இது. ஓகேவா? அப்போ டாக்னு சொல்லும்போது இட், டாக்ஸ்ன்னு சொன்னால் தே, அவைகள் அப்படி குறிச்சிடும். ஓகேவா? அது மாதிரி சைல்டு வந்து இட். ஓகேவா? சைல்டுனா குழந்தை, அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து சில்ட்ரன், குழந்தைகள். சில்ட்ரனுக்கு வந்து எஸ் சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் சில்ட்ரன்ஸ்னு எஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? சில்ட்ரன் அப்படிங்கிறதே ப்ளூரல் ஃபார்ம் தான். சில்ட்ரன் அப்படிங்கிறது தே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்கில் மனிதர்களில் குழந்தை, இந்த குழந்தையை மட்டும் என்ன பண்ணலாம்? இட்டில் சேர்க்கலாம். பாக்கி எதுலையுமே இட்டில் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ரைட். பஸ், இட், பஸ்ஸஸ், தே. ஓகேவா? அவைகள்னு வருது இல்லையா? அதனால பீப்பிள், இந்த ஸ்பெல்லிங் வந்து பீப்பிள்ங்கிறது மக்கள். ஓகேவா? தே. அடுத்தது வந்து பாய், ஹீ. ஓகேங்களா? பாய்ஸ், தே. மை ஃபாதர், ஹீ. மை மதர், ஷீ. அவர் பேரண்ட்ஸ், தே. அவர்கள்னு வரும் இல்லையா? அப்போ தே. சன், சூரியன் வருது இல்லையா? அது வந்து இட். ரெயின், இட். தண்டர், இட். இது எல்லாமே இட்ல கன்சிஸ்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து லைட்னிங்னு என்னது? மின்னல் அடிக்கிறது இல்லையா? அது வந்து இட். அப்புறம் வால், சுவர் இருக்கு இல்லையா? அது வந்து ஈஸ்டில் வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்னென்ன நவுன்ஸ்லாம் என்னென்ன ப்ரௌனவுன்ஸ்குள்ளே அடங்கும், ஒரு பர்சன் எப்படி பிரிக்கிறது, ஃபர்ஸ்ட் பர்சன் எது, செகண்ட் பர்சன் எது, தேர்ட் பர்சன் எது, அதில் எது சிங்குலர் ப்ளூரல்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பர்சனல் ப்ரௌனவுன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரௌனவுன்னா என்ன, ப்ரௌனவுன்ஸோட கைண்ட்ஸ்ன்னு பார்க்குறது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஓகேவா? ரைட். ஸோ இன்றைக்கி லெசன் இன்றைக்கி இதோட வைண்டப் ஆகுது. உங்களுக்கு என்ன டாபிக் உங்களுக்கு தேவை, இந்த டாபிக் நீங்கள் டவுட்ஸாக இருக்குதான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.